ஹாய் ஹலோ எவ்ரிவான். எவ்வாறு ஏஎல்லில் தவறவிடப்படுகின்றதுங்கிற ஒரு தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க. அதாவது 2 வருடம் 2.5 வருடம் படிக்கிற விஷயங்கள், அதாவது இலக்கை அடைகிறதுக்காண்டி ஏஎல் பாதையில் பயணிக்கும். ஆனால் அந்த ஏஎல் பாதையில் அந்த இலக்கை அடைய முடியாது ஏன் தவறவிடப்படுகின்றது, அங்கே என்ன நடக்குது, அந்த விஷயங்களை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது ஏல் படிக்கும்போது வர திருப்பங்கள் என்ன, அதாவது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அப்படியான சில விஷயங்கள். அதாவது 2.5 வருடங்களில் என்ன நடக்கின்றது அப்படியான விஷயங்களை பார்க்குறோம். அதுக்கு முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் பேர் ULM சக்கீஃப். அம்பாறை மாவட்டத்தில் கணித விஞ்ஞான பிரிவில் தோற்றி ABC ரிசல்ட்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம். அதாவது இந்த ஏஎல்ல ஏன் தவறவிடப்படுகின்றதுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு மரதன் ஓட்ட போட்டி எடுங்க. இந்த மரதன் ஓட்ட போட்டி எடுத்திங்கன்னா, அதாவது சின்ன மரதன் 400 மீட்டர் 800 மீட்டருங்கிற சின்ன மரதன் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் கணக்கில் ஓடுற மரதன் ஓட்ட போட்டி எடுங்க. அந்த மரதன் ஓட்ட போட்டியில் எப்படி ஓடுவாங்க, 3 டைப்பாக பிரிக்கலாம். மரதன் ஓட்ட போட்டியாளர்களை 3 டைப்பாக பிரிச்சுன்னா, முதலாவது ஆரம்பத்திலே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஆள், இரண்டாவது ஆரம்பத்தில் மெதுவாக ஓடக்கூடிய ஆள், மூன்றாவது பரலலாக ஒரே வேகத்தை கொண்டுட்டு ஓடக்கூடிய ஆள். முதலாவது ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஆள் எடுத்துட்டோன்னா, ஆரம்பத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவார், மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக ஓடுவார். அவரால் என்ன செய்யணும்னா, அந்த இலக்கு அடைகிறதுக்கு முதல்ல சவுத்துருவார். அவரால் இயலாத ஒரு கட்டம் வந்துடும். இந்த இலக்கு வாரத்துக்கு முதல்ல இயலாத கட்டம் வந்துடும். அப்படியோ சோர்ந்துட்டு போய் அப்படியே கொண்டு விழுந்துருவார். அவரால் அந்த இலக்கு அடைய இயலாமல் போய்த்திடும். அதில் விதிவிலக்கானங்களை தவிர மற்ற ஆக்களால் அடைய இயலாமல் போய்த்திடும். அடுத்தது 2வது ஆளை பார்ப்போம், ஸ்லோவாக ஓடுறார். இவர் எப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்லோவர், அதாவது அந்த மரதண்ட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால்னு சொல்லுவோம். மரதண்ட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால், அதாவது ஆரம்பத்தில் மெதுவாக ஓடுவார். அதாவது மெதுவாண்டா ஆக மெதுவாக இல்லை, ஒரு அளவுக்கான ஒரு அதாவது அந்த போட்டியில் வெல்றதுக்கான ஒரு நிபந்தனை தெரிஞ்சவராக இருப்பார். எந்த அளவுக்கு மெதுவாக ஓடணுன்னு தெரிஞ்சவர். அப்போ அந்தளவு மெதுவான ஓட்டத்தை கொண்டிருப்பார். ஃபஸ்ட்டுக்கு மெதுவான ஓட்டத்தை கொண்டு படிப்படியாக அந்த ஒவ்வொரு கட்டத்தை தாண்டும் போது வேகத்தை அதிகரிப்பார். வேகத்தை அதிகரித்து இறுதியில் மிக வேகமான ஒரு ஓட்டத்தை எடுப்பார். மிக வேகமான ஒரு ஓட்டத்தை எடுக்கிறதால அவரால் அந்த இடத்தை இலகுவாக அடையக்கூடிய மாதிரி. மூன்றாவது ஒரு நோமலான ஒரு ஃபாஸ்ட்டில் ஓடக்கூடியவர். அவர் எந்த இடத்துல ஃபாஸ்ட்டை மாற்றாமல் அப்படியோ போவார். இறுதியில் வரக்குள்ள அவரை ஃபாஸ்ட்டை கூட்டுவார். இப்படின்ட்டு 3 டைப்பாக ஓடுவாங்க. இதில் 2வது வார அந்த ஸ்லோவாக எடுத்து போராட வெற்றி மிக பெருசாக அறிய போகுது. அதே மாதிரி தான் ஏஎல் வாழ்க்கையில் முதலாவது டைப் எடுத்து என்னென்னா, அவர் ஆரம்பத்தில் நல்லா படிக்க தொடங்கிறார். ஏஎல் வந்தோடனே ஆர்வக்குள்ளாரில் எல்லாத்தையும் எடுத்து படிக்க தொடங்கிடுவார். போகிற ஒவ்வொரு வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் படிக்க போகிறாங்கல்ல, 2.5 வருஷத்துலேயும் ஆரம்பத்தில் நல்லா படிப்பார். ஒரு வருஷம் நல்லா படிச்சிடுவார். அடுத்த வருஷம் அப்படியே லைட்டாக சோர்ந்துருவார். அப்படியே கடைசியில் அப்படியே ஃபுல்லாக சோர்ந்து அவரால் இயலாத ஒரு கட்டத்தில் வந்து அடுத்ததில் விட்ரோ பண்ணுவார். இல்லாட்டி ஃபெயில் எடுப்பார். இல்லாட்டி ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட்ஸ் எடுப்பார். 2வது ஆளை பார்க்க போது 3வது ஆளை பார்ப்போம். நார்மலாக ஓடுறாள். இந்த நோமலாக ஓடுறவர் வந்துட்டு அப்படியோ ஓடிக்கிட்டே இருப்பார். அதாவது சராசரியாக நோமலாக ஒரு நாளைக்கு தினமணித்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியோ படிச்சுக்கிட்டே இருந்து கடைசி இறுதி வார 1 மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதம் கடைசி இறுதி மாதங்களில் கொஞ்சம் வேகத்தை கூட்டி படிப்பார். அவரால் அந்த இலக்கை ஓரளவுக்கு இழுத்து, அதாவது ஒரு நல்ல ரேஞ்சை எடுக்க முடியும். 3வது டைப், அதாவது இந்த முன்னால் பார்த்து 2வது டைப்பில் இருக்கிறவரை, மரதனில் 2வது ஒப்பிட்டவரை இப்போ பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் மிக மெதுவாக படிப்பார். அவருக்கு புரிகிறது சில டைமில், இல்லாட்டி அவர் நார்மலாக படிக்கலாம், அப்படி இருக்கலாம். நார்மலாக படிச்சுட்டு வருவார். அந்த 2.5 வருஷமும் அவர் தொடர்ச்சி தன்மையாக பெண்ணிட்டு இருப்பார். தொடர்ச்சியாக படிச்சுட்டு, அந்த தொடர்ச்சி இல்லாதவங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியாகிறாங்க. தொடர்ச்சி எப்பயுமே இல்லை இருக்கணும். அப்போ அந்த ஆரம்பத்தில் மெதுவாக படிச்சுட்டு வருவார். மெதுவாக படிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் ஃபாஸ்ட்டை கொஞ்சம் கூட்டுவார். கூட்டி கடைசி இறுதி வந்துட்டு மிக 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 வேகமாக இயங்க தொடங்குவார். இந்த மிக வேகத்தில் இயக்கம் வந்துட்டு
செல்ல இயலாதவங்கள மேக்ஸிமம் இருக்கேன் அவர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி எடுத்துருவார். அந்த டைமில் அவர் வேகத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது, அந்தளவுக்கு மேக்ஸிமம் எடுத்துருவார். அப்படி மரதனில் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் முடிக்கிற ஆக்கள் இருக்காங்க. அப்படியானவங்க நல்ல ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணுவாங்க. இதுதான் நான் இந்த இயல் வாழ்க்கையில் கண்ட ஒரு அனுபவம் உண்டு. அந்த மரதனில் இப்படி 3 டைப்பான ஆக்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஏழ்லேயும் 3 டைப் இருக்காங்க. அந்த 3 டைப்பில் போகிறவங்க 2வது டைப்பில் இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதுக்காக வேண்டி ஆரம்பத்தில் அறவே படிக்காமல் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நோமலாக படிச்சுட்டு வரணும். இறுதியில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்காண்டி நன்றாக படிக்க வேண்டும். அதுக்காண்டி ஆரம்பத்தில் அறவே படிக்காமல் நோமலாக படித்து கொண்டு போய் அதுக்கு பிறகு அப்படி பிடிக்கலான்னு இல்லை, ஆரம்பத்திலே நோமலாக அதாவது ஓரளவுக்கு படித்து கொண்டு வந்து அதுக்கு பிறகு இறுதியாக அதில் வேகத்தை பன்மடங்கு அதிகரித்து படிக்க வேண்டும். ஆரம்பத்தில் நோமலாக ஆரம்பத்தில் மிக வேகமாக இயங்கவே கூடாது. ஆரம்பத்தில் நோமலாக இயங்க வேண்டும். இயங்கிட்டு அப்படியோ இறுதியில் மிக வேகமாக இயங்கணும். அதான் இறுதி வெற்றி கிடைக்கின்றது. அதுதான் இறுதியாக வெற்றி கிடைக்கிது. யார் அந்த ஓட்டப்பாதையில் தொடர்ச்சியாக இருக்காங்களோ அவங்க வெற்றி பாதையை அடைகிறாங்க. அந்த தொடர்ச்சியாக இல்லாமல் இடையில் விலகி போகிறாங்களோ, ஏழாண்டு விலகி போகிறாங்களோ அவங்க வந்துக்கிட்டு அந்த பாதையிலிருந்து அந்த வாழ்க்கையிலேருந்தே விலகி போய்த்துறாங்க. அவங்க பாதையில் இல்லாமல் வாழ்க்கையிலேருந்தே விலகி போகிறாங்க. தொடர்ச்சியாக இருக்காங்களோ அவங்க அதுக்கான பாதையை தொடர்ச்சியாக இருக்காங்களே அவங்க தான் அந்த பாதையில் அந்த இலக்கை சரியாக அடைகிறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் சொன்னது நல்லா விளங்கியிருக்கும். ஸோ நம்ம பாதையில் எப்படி போகணுன்னு விளங்கியிருக்கும். சிலவங்க அந்த கெட்டித்தனத்தை அந்த டைமுக்கு அதாவது அந்த கெட்டித்தனத்தை இந்த 2.5 வருஷம் வச்சுக்க இயலாத கட்டத்தில் தான் அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வேண்டியவங்க பின்தாங்கி அப்படியே விலகி போகிறாங்க. ஸோ சொன்ன விஷயங்களை மைண்டில் எடுத்து அதன்படி நடக்கிறதுக்கு பாருங்கள். காணொலியின் மூலம் சந்திக்கலாம். காத்திருக்கவும்.